நெருப்பிலிருந்து பிறந்தவள் அந்த திரௌபதி. அந்த தீச்சுடரின் பெயரை எனக்கு சூடியதன் காரணத்தை இன்று நான் அறிந்தேன். நம்ம இன்னைக்கு மதுரையில் மைய பகுதியில் ஈக்கோ பார்க்கில் இருக்கிறோம். நம்ம முக்கியமான இடம் இது. பக்கத்தில் இங்கிட்டு கார்பரேஷன் ஆஃபீஸு, இந்த பக்கம் கலெக்டர் ஆஃபீஸ், இந்த மாதிரி இருக்குது. இன்றைக்கி உள்ள சூழலில் வளர்ச்சி அப்படின்ற வகையில் பெருநகரங்களாகக்கூடிய சூழலில் இன்றைக்கி நம்மளுக்கு இருக்கக்கூடிய இயற்கை சூழல்ன்றது அங்கங்கே சில இடங்கள் தான். அப்படி பார்க்கல இந்த ஈக்கோ பார்க் ஒரு 14 ஏக்கர் பரப்பளவு உள்ள இந்த இடம் மத்திய இதில் கிடைக்கிதுன்னா, இது நானே ஒரு மருத்துவர், இதை வந்து லங்ஸ்ன்னு சொல்லலாம். ஆமாம், இப்போ நம்ம எப்படி நம்ம நுரையீரலாம் சுவாசத்துக்கு பயன்படுத்துகிறோமோ எல்லாம் இப்போ கான்கிரீட் வீட்டுக்குள்ளே போயிட்டோம். அப்போ காலையில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நடையாளர்கள், இங்கே வாக்கிங் போகிறவங்க நெருக்கி ஒரு 1000-2000 பேர் வந்து இங்கே வாக்கிங் போய்கிட்டு இருக்கிறாங்க. இது இந்த ஈக்கோ பார்க்குன்னு ஒரு பெரிய வரலாறு. 2003-2004 அந்த புரட்சி அம்மா பீரியடில் இந்த பார்க்கை வந்து பெரிய அளவில் வந்து நிறுவப்பட்டதில் அவ்வளோ அருமையாக இருக்கும். அப்போல்லாம் வாக்கிங் வரும்போது பார்த்தீங்கன்னா உள்ள அவ்வளோ இயற்கையான அவ்வளவு செடி கொடிகளோட அரிய வகை மரங்கள் இருக்கும். எங்கே பார்த்தாலும் பூவாக இருக்கும். கண்ணுக்கு குளிர்ச்சி. காலைல நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுவே வந்து ஒரு அந்த விஷுவல் இம்பேக்டே உங்களுக்கு வந்து மைண்டை ரெஃப்ரெஷ் பண்ணும், புதுப்பிக்கும். அப்புறம் நடைப்பயணம், அங்கங்கே வந்து இப்போ யோகாக்கான இடம் இருக்கிறது, ஜிம் இருக்குது. இப்படி இந்த பல வகை விஷயங்களை மக்கள் பயன்படுத்தி அவங்களோட ஆரோக்கியத்தை காக்கக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பான ஒரு தலமாக, ஒரு பூங்காவாக செயல்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. மதுரையில் குறைஞ்சது ஒரு 200 பூங்காக்கள் இருந்தது. இன்றைக்கி நடைமுறையில் பார்க்கல ஒரு 54 பூங்காக்கள் தான் இன்றைக்கி செயல்படுது. புரட்சி தலைவர் எடப்பாடி ஆட்சி காலத்தில், கடந்த ஆட்சியில் 20 கோடி ரூபா ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் ஒரு 19 பூங்காவை இப்போ புனரமைக்கிறதுக்காக, அதை வந்து இது பண்ணுறதுக்காக, உயர்த்துவதற்காக ஒதுக்கப்பட்டது. இன்னும் வந்து 140 கோடியில் வைகை ஆற்று படுகையில் புதிய சூழல் அப்படின்ற பூங்கா உருவாக்குறதுக்கான திட்டமும் அப்போ தொடங்கப்பட்டது. ஆனால் இப்போ இந்த கடந்த இந்த 5 வருஷம் 2021 பல்வேறு பொய்யை சொல்லி இதை செய்யும் அதை செய்வேன்னு சொல்லி ஆட்சிக்கு வந்த திமுக இந்த 5 வருஷத்தில் ஒட்டு மொத்தமாக மதுரையை பாழ்படுத்தி விட்டது. தமிழ்நாடு முழுசும் அப்படின்றது வேறு விஷயம். இன்றைக்கி மதுரையில் பேசிக்கிட்டு இருக்கிறோம். இங்கே மதுரை மாநகராட்சியில் 250 கோடிக்கு ஊழல் மிகப்பெரிய அளவில் இருக்குது. நீ முழு விசாரணை முடியும் பொழுது அது வந்து இன்னும் எத்தனை கோடியாக மாறப்போகுதுன்றது தெரியல. இந்தியாவிலே அசுத்தமான நகரத்தில் வந்து மதுரையை முதல் இடத்துக்கு இந்த திமுக அரசாங்கம் கொண்டு வந்திருக்குது. இங்கே நிறைய மக்கள் வந்துக்கிட்டு இருக்கிறோம். எல்லாரும் மனசில் எடுத்துக்கிறணும், இந்த பூங்காவை மீட்டு எடுக்கணும். இப்போ நான் பார்க்கையில் இந்த பூங்காவை கையகப்படுத்துறதுக்கான சதி நடக்கிறது. அது எப்படி ஆரம்பிக்கிறாங்க இவங்க? இப்போ லீஸுக்கு விட்டுருக்காங்க. 2025 நவம்பரில் தனியாருக்கு வெறும் 36,000 ரூபாய்க்கு இது மெயின்டெனன்ஸ் அப்படின்றது தான் அவங்க கொடுத்துருக்க லீஸில், அந்த ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய இது மெயின்டெனன்ஸு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பூங்காவில் வந்த உடனே என்னென்ன வச்சுருக்காங்க பாருங்கள், சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் ஐட்டம். இதை வந்து ஒரு வணிகமயமாக மாற்றுறாங்க. ஒரு நல்ல அரசாங்கம் என்ன செய்யலாம்? இப்போ மதுரையில் தமுக்க மைதானம் இருக்கிறது, அங்கே நீ வந்து ஒரு பெர்மனண்ட் எக்ஸிபிஷனை கொண்டு வா, அங்கே மக்கள் போகட்டும், பயன்படட்டும். இந்த மாதிரி இயற்கை சூழல், ஒரு இயற்கையான காற்று கிடைக்கணும். அப்போ வந்து மக்கள் நலனை உண்மையில் பேணி காக்கக்கூடிய அரசு வந்து இந்த மாதிரி இடங்களெல்லாம் விடக்கூடாது. இப்போ எல்லாம் மாடி தோட்டம் ஆயிடுச்சு. இப்போ எங்கள் வீட்டிலலாம் மாடியில் தோட்டம் வச்சு நடந்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்போ இவ்வளோ மக்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த இடத்துல இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு 2022 ஆரம்பிக்கப்பட்டதுன்னு நினைக்கிறேன் வாக்கர்ஸ் கிளப்பு. அதில் இருக்கக்கூடிய உறுப்பினர் இப்போ அவங்களா வந்து பணம் செலவு பண்ணி நடந்து வரையில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு லைட் மியூசிக் ஒரு மைல்டு டோனில் போயிட்டுருக்கு. அது வந்து ஒரு மனசுக்கு ஒரு இதமாக இருக்குது. நடந்து போகையில் நம்மளுடைய அந்த டென்ஷன் எல்லாம் ரிலீவ் பண்ணக்கூடிய வகையில் இருக்குது. எல்லாமே இப்போ கட்டாந்தாரி ஆக்கிட்டாங்க. நிறைய கடைகள் கொண்டு வர பார்க்குறாங்க. 10 மணிக்கு மேலே டிக்கெட் போட்டு டிக்கெட் வசூலில் இருக்குது. அதனால் இந்த அரசாங்கம், இந்த மாநகராட்சி இதை கைவிட வேண்டும். உள்ளே போய் கேட்கையில் சரியான பதில் இல்லை. மாநகராட்சி நிர்வாகத்துக்கிட்ட பதில் இல்லை. கேட்டால் தேர்தல் வரப்போகுது, எங்களெல்லாம் மாற்றிடுவாங்க, நீங்கள் பார்த்துக்கங்க அப்படின்ற அளவில் தான் இப்போ இன்றைக்கி இருக்குது. அதிகாரியோட செயல்பாடுகள் இருக்குது. ஒரு துப்புரவு பணியாளர் இல்லைப்பா. நீங்கள் வரும்போது யாரும் க்ளீன் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. ஆமாம், அதனால் மிக மோசமான நிலையில் இந்த ஈக்கோ பார்க்கை இந்த மாநகராட்சி வந்து இப்போ வச்சுருக்கிறாங்க. இதை வந்து பல வருஷம் இது பாருங்கள், இங்கே ஏற்கனவே போட்டெல்லாம் விட்டுருக்காங்க. பார்க்குறாங்க, எல்லாருக்கும் ஃபைன் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நாய் வளர்த்தா பூனை வளர்த்தா அது ரோட்டில் வரும்பொழுது நீ அதுக்கு கவசம் போடலைன்னா அதுக்கு ஃபைன்ன்றாங்க. இந்த பிள்ளை பாருங்கள் எவ்வளவு கழிவுகள். ஆமாம்,
இன்னும் பார்த்தீங்கன்னா அரசு ஆஸ்பத்திரி கழிவுகளை வைகை ஆற்றுக்குள்ளே தான் விட்டுக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் போகிற மருத்துவமனைகளில் சியூஏஜ் டேங்க் கட்டி அதை வந்து பார்த்து கார்ப்பரேஷன் அதிகாரி ஆழம்லாம் பார்க்குறாரு. எதிர்க்கட்சியாக இருந்தால் ரொம்ப ஓவராக ஆழம் பார்க்குறாரு. இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவ்வளவு மதுரையை அசுத்தமான ஒரு நகரமாக மாற்றிய அந்த ஒரு அவலமான பேர் இந்த திமுக அரசாங்கத்துக்கு இருக்கிறது. அதனால் இவங்க வந்து இதை மனதில் எடுத்து இதை வந்து ஊடகம் நீங்கள் தான் வந்து எடுத்து கொண்டு போகணும். ஆமாம், ஜனநாயகத்தை 4வது தூண் நீங்கள். 300 to 500 கோடி வேல்யூ சார். ஆமாம் ஆமாம், 300 கோடி அந்த இடம், 500 கோடி மதிப்புள்ள அந்த இடம். இதை வந்து இப்போ நம்ம மதுரை ஸ்லாங்கில் சொல்கிறதுனா ஆட்டையை போடுறதுக்கு பார்க்குறாங்க. அதான் இதை வந்து நம்ம மீட் எடுத்து ஆகணும். மதுரை முக்கியமான ஒரு மைய பகுதி இது. பல மக்களுக்கு வாழ்வாதாரத்துக்கான ஒரு முக்கியமான பகுதி இது. இப்போ அது இங்கே வந்து ஆமாம், இல்லை உள்ளே நுழைஞ்சாலே நம்ம அந்த ரம்மியமான சூழல், இந்த மரம், இந்த காற்று, சுத்தமான காற்றுன்றதே ஒரு பெரிய விஷயமா நினைக்கக்கூடிய. ஏன்னா நிறைய நாடுகளில் இப்போ ஆக்சிஜன் சேம்பர் வந்துருச்சு. அந்த ரேஞ்சில் போய்கிட்டு இருக்கையில் இருக்குது இயற்கையும். ஆமாம், ஒரு நம்ம மனிதனோட நுரையீரல் மாதிரி பூங்கான்றது தான் ஒரு இதோட ஒரு நாட்டோட ஒரு இதோட லங்ஸு. அப்படிப்பட்ட ஒரு இதை அசுத்தமாக இன்றைக்கி வந்து அது ஒரு ஆஸ்துமா வந்த லங்ஸ் மாதிரி இப்போ இருக்குது. அது உள்ள போய் பார்த்தீங்கன்னா காட்சி அளிக்கிறது. அதனால் இந்த இதில் கடையை ஃபுல்லாக எல்லாமே இவங்க அரசு இந்த மாநகராட்சி காலி பண்ணணும். இதை வந்து திருப்பி ரிவோக் பண்ணிடணும். இந்த கான்ட்ராக்டை வெறும் 36,000 ரூபாய்க்கு விடுறது. இது வந்து நாங்களே எடுத்து பார்த்துட்டு போயிடுவோமே. வாக்கர்ஸ் கிளப் நாங்களே எடுத்து எல்லாத்தையும் இது எல்லாத்தையும் நாங்கள் மெயின்டைன் பண்ணிட்டு போயிடுவோம்ல. இதை விட எத்தனையோ அமைப்புகள் இருக்கிறாங்க எடுத்து செய்கிறதுக்கு. எத்தனையோ சங்கங்கள் இருக்கிறாங்களா, ரோட்டரி லைன்ஸ் அந்த மாதிரி விட்டிங்கன்னா இயற்கை பாதுகாக்கப்படும், மக்களுடைய நலன் பாதுகாக்கப்படும். அப்போ இதை முக்கியமான விஷயமா செய்யணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிக்கன் குனியா இப்போ ரொம்ப வேகமாக வருது. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஞாபகம் இருக்குது. இப்போ இந்த சீனியர் ப்ரொஃபஸர்லாம் இருக்கிறாங்க, கண்ணப்பன் சார்லாம். 10 வருஷத்துக்கு முன்னாடி சிக்கன் குனியா வரும்போது ஒரு 6 மாதத்துக்கு எல்லாம் தவந்தாங்க ஆஸ்பத்திரியில். படியில் ஏற முடியாமல் அந்த அளவுக்கு அவ்வளோ மோசமான ஒரு நிலை இருந்தது. டெங்கு காய்ச்சல் இருக்குது. பார்த்தீங்கன்னா எல்லாம் தட்டு அணுக்கள் குறைந்து இன்னும் வந்துக்கிட்டு இருக்காங்க மக்கள். இப்போ இந்த சீரழிவு இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே இப்போ நாங்கள் வரும்போதே ஒரு பாம்பு போய்கிட்டு இருக்கு உள்ள அந்த புத்துக்குள்ளே, அந்த குப்பையில். உடனடி நடவடிக்கை எடுத்து இந்த பார்க்கை மீட்டெடுக்கணும். இந்த மாதிரி கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் உள்ளே வரக்கூடாது. வந்த பெரிய அளவில் நாங்கள் போராடுவோம். கட்டாயம் 2026 ஆட்சி மாற்றம் வரும். வந்த பிறகு எங்களுடைய கழகத்தின் பொதுச் செயலாளர் ஐயாட்ட கவனத்துக்கு எடுத்து கொண்டு போய் உறுதியாக இதை வந்து மக்கள் நலன் சார்ந்த விஷயங்கள் தான். பார்க்கு மட்டும்தான், வாக்கிங் கிளப் மட்டும்தான், இயற்கை மட்டும்தான். அப்படி இதை வந்து நிச்சயமாக நான் பண்ணுவோம். ஏன்னா அம்மா பீரியடில் உங்களுக்கு தெரியும் இந்த பார்க் எவ்வளவு அழகாக எவ்வளோ இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி இருக்க நிலையை நீங்கள் எண்ணி பாருங்கள். சிந்தித்து பார்த்து மக்கள் நீங்கள் செயல்படுங்க. வரக்கூடிய அத்தனை மதுரை மக்கள் சேர்ந்து நம்ம மதுரையை திரும்பவும் நம்ம மீட் எடுப்போம். நன்றி. நீங்கள் இப்போ பொழுதுபோக்குன்ற அம்சன்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் பார்க்க மட்டும் நம்ம சொல்லிட முடியாது. அவங்களுக்கான ஒரு லெட் அவுட் இருக்கணும். பார்க் வந்து அவசியம். ஆமாம், இப்போ பார்க்கில் நீங்கள் ராஜாஜி பார்க் வந்து அவ்வளோ மோசமான நிலையில் இருக்குது. இன்னும் திருநகரில் ஒரு தனியார் வந்து எடுத்து பண்ணும் பொழுது பேரை வேற மாற்றி வச்சுட்டாங்க. பேருங்க அண்ணா பேரை. ஆமாம், ஏன்னா எப்பயுமே இந்த குடும்பம் அவங்க குடும்ப பேராக வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதனால் அண்ணா பேரை எடுத்தனால அமைதியாக இருந்துட்டாங்க. அப்புறம் எதிர்க்கட்சி தலைவர் வந்து அவர் வந்து ஐயா எடப்பாடியார் வந்து ரொம்ப ஒரு இது காட்டமாக நறுக்கி கொடுத்த உடனே 1 மணி நேரத்தில் அந்த பேரை பழையபடி மீட் எடுத்தாங்க. இப்போ திருப்பி மீட் எடுக்க முடிஞ்சது. உறுதியாக மதுரை மக்கள் நம்ம எல்லாம் சேர்ந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டு கூட நான் சொல்கிறேன், ஒரு மருத்துவராக சொல்கிறேன், மக்களோட உடல்நலத்தில் அக்கறை உள்ள ஒரு மருத்துவராக சொல்கிறேன். நம்ம எல்லாம் சேர்ந்து இதுக்கு வந்து நம்ம குரல் கொடுக்க வேண்டும். நாங்கள் இதோட விடுறதா இல்லை. வாக்கர்ஸ் கிளப் நாங்கள் திரும்பவும் நாங்கள் கார்ப்பரேஷன் அதிகாரி சந்திக்க போகிறோம். ஆர்டியில் வேறு சில விஷயங்கள் அங்கே கேட்க வேண்டியது இருக்குது. கோர்ட்டு படியேறவும் தயங்க மாட்டோம். அதனால் கட்டாயம் இந்த பூங்கா நல்ல வகையில் மக்களுக்கான ஒரு உடல்நலத்தை தரக்கூடிய ஒரு விஷயத்தில் இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் விஷயங்களே உள்ளே இல்லாமல் உறுதியாக நாங்கள் செயல்படுத்துவோம். இதை நன்றி.